கரூரில் கடந்த 27ஆம் தேதி விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி பாஜக வழக்கறிஞர் GS மணி, தேசிய மக்கள் கட்சி தலைவர் ML ரவி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரும் 3 மனுக்களும் நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் NR இளங்கோ, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை அவசியம் இல்லை என்றும் வாதிட்டார். இதையடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் சிபிஐ விசாரணை கோரிய 3 மனுக்களையும் தள்ளுபடி செய்தனர். இதனைத் தொடர்ந்து விதிமுறைகளை வகுக்கும் வரை தவேக தலைவர் விஜய் தொடர்ந்து பரப்புரை செய்வதற்கு தடை விதிக்க கோரிய மனு, உயிரிழந்தவர்களுக்கு 50 லட்சம் இழப்பீடு, பரப்புரைகளுக்கு வழிகாட்டு நெறிமுறை உள்ளிட்ட 4 மனுக்களை அடுத்தடுத்து விசாரித்தனர். அவற்றில் அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அப்போது பரப்புரைகளுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோரிய வழக்கில் மனு தாக்கல் செய்ததால் தவேகவினர் வீட்டிற்கு வந்து மிரட்டியதாக மனுதாரர் கதிரேசனின் வழக்கறிஞர் முறையிட்டார். அதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்க நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதனிடையே கரூர் துயர சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.